Hello friends, welcome back to my channel Meawcooking. Friends, நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மியாகுக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சோள மாவு பக்கோடா. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 1 கப் சோளம் எடுத்திருக்கேன். வெங்காயம் பக்கோடாக்கு போடுற மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், சோம்பு, மிளகாய்த்தூள், கொத்தமல்லி, கருவேப்பிலை. வாங்க சோள மாவு பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சோளத்தை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சோளத்தை ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், சோளத்தை அரைச்சி எடுத்தாச்சு. 4-5 வாட்டி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப திப்பியாக இருக்கும். இப்போ இதை சலிச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது பார்க்குறதுக்கு அரிசி மாவு மாதிரி வெள்ளையாக தான் இருக்குது. இதில் நான் சுத்தமாக கடலை மாவு சேர்க்கவே இல்லை. நான் அரைச்ச சோளத்தில் தான் இப்போ மாவு சலிச்சு எடுத்துகிட்ருக்கேன். இதில் சுத்தமாக கடலை மாவு சேர்த்துறாதீங்க. இந்த சோள மாவுலேயே பக்கோடா போடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது மாதிரி நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை மறுபடியும் ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இதை சலிச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இது ரொம்ப கொரன்னு தான் இருக்கும். 3-4 வாட்டி போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பவுட்ரு பதத்தில் இருக்கணும். பாருங்கள், இது மாதிரி நைஸாக இருக்கணும், பவுட்ரு பதத்தில் இருக்கணும். இது வெறும் சோள மாவு தான், இதில் வேறு நான் எதுவும் சேர்க்கலை. இப்போ சோள மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். பக்கோடாக்கு போடுற மாதிரி வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா வெங்காயத்தையும் இதில் சேர்த்தாச்சு. இப்போ வெங்காயத்தை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எல்லா மாவோட வெங்காயத்தை நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்து சோம்பு தேவையான அளவு. அடுத்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், இந்த 3 மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு அடி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவோட இதை சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து உப்பு தேவையான அளவு. இப்போ தண்ணி கொஞ்சமாக சேர்த்து பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை கைவிட்டு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். லைட்டாக சேர்த்தா போதும். பக்கோடா போடுற பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா அமுக்கி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் எண்ணெயில் போடுறப்ப வெங்காயமும் மாவும் நல்லா ஒட்டி வரும். லைட்டாக பிசைஞ்சு எடுத்திங்கன்னா எண்ணெயிலேயே மாவும் வெங்காயமும் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். இது மாதிரி நல்லா அமுக்கி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ அமுக்கி பிசைறீங்களோ அப்போ தான் பக்கோடா நல்லா வரும். உங்களுக்கு மிளகாய்த்தூள் பத்தலைன்னா தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், பக்கோடா போடுற பதத்துக்கு வந்துருச்சு. இந்த பதத்தில் தான் இருக்கணும். இப்போ இது 5 நிமிஷம் வரையும் நல்லா ஊறட்டும். இதை ஊறினோடனே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது 5 நிமிஷம் வரையும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடாகட்டும். இப்போ கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பக்கோடா பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும்.
இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் பக்கோடா மாவு சேர்த்துக்கலாம். இது மாதிரி ஒன்று ஒன்றா கையில் எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ரொம்ப வாசமாக இருக்கும். இப்போ பக்கோடா ஒரு சைடு நல்லா வேகட்டும். வெந்தோடனே இன்னொரு சைடு பரட்டி போட்டுக்கலாம். இப்போ பக்கோடாவை இன்னொரு சைடு பரட்டி போட்டுக்கலாம். பாருங்கள், எந்த பக்கோடாவுமே உடையில. பிசைகிற பதம் தான் முக்கியம். இது தானிய வகை சேர்ந்தது தான் சோளம். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நான் இதில் அரிசி மாவு, கடலை மாவு எதுவுமே சேர்க்கல. வெறும் சோள மாவில் மட்டும்தான் பக்கோடா இன்றைக்கி போடுறேன். இந்த பக்கோடா வேக கொஞ்சம் லேட் ஆகும். பக்கோடா பொன்னிறமாக வரட்டும், அது வரையும் நல்லா வேகட்டும். இப்போ பக்கோடா நல்லா பொன்னிறமாயிருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இப்போ இதை மறுபடியும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எடுத்து வச்ச எல்லா பக்கோடா மாவையும் நான் சேர்த்துட்டேன். நல்லா வேகட்டும். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சுவையான சோள மாவு பக்கோடா இப்போ ரெடி ஆயிருச்சு. இந்த பக்கோடா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பக்கோடா கூட சாஸ் சேர்த்து சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் இந்த ரெசிபியை எல்லோரும் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் மியா குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.